நான் டாக்டர் நசீர் ஹுசேன். இது எனது வாய்ஸ் ஆஃப் வாய்ஸஸ் சேனல். இந்த எபிசோடில் நான் எனது பார்வையாளர்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இந்திய பிரதமர் மோடி அவர்களின் சில நாட்களுக்கு முன்னால் ஹைதராபாத்தில் உரையாற்றிய அவர் உரையினுடைய சாராம்சம். அவர் அந்த பொதுக்கூட்டத்தில் என்ன பேசினார் என்றால், மக்கள் தங்கம் ஒரு வருடத்திற்கு வாங்க வேண்டாம், வெளிநாட்டு பயணங்கள் செய்ய வேண்டாம், வீட்டிலிருந்தே உங்களுடைய வேலைகளை செய்யுங்கள், வெளியே செல்வதை தவிருங்கள், வெளிநாட்டு சுற்றுலா போவதை தவிருங்கள், முக்கியமாக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், பஸ்ஸு, ட்ரெயின் இது போன்ற டிரான்ஸ்போர்ட் வாகனங்களை யூஸ் பண்ணுங்கள். ஏதாவது நீங்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பார்சல் அனுப்ப வேண்டும் என்றால் அதற்கு இந்தியன் ரயில்வேனுடைய பார்சல் சர்வீஸை பயன்படுத்துங்கள். கார் பூலிங்கில் செல்லுங்கள், 2-3 பேர் சேர்ந்து செல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த இயற்கையான உரம் அதை பயன்படுத்துங்கள். செயற்கையான உரம் சாதாரணமாக நாம் அந்த யூரியாலாம் பயன்படுத்துவோம் அல்லவா, அதையெல்லாம் பயன்படுத்த வேண்டாம் என்று அறிவித்திருந்தார். இதெல்லாம் ஏன்? மக்கள் அது எப்பொழுது சொல்கிறார்? 5 மாநில எலெக்ஷன் முடிந்தவுடன் சொல்லுகிறார். அதற்கு முன்னால், அதாவது கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு வந்தது, மக்கள் எல்லாம் சிலிண்டர் கிடைக்காமல், சம்பளம் போதவில்லை, பிளாக் மார்க்கெட்டில் சிலிண்டர் விற்கிறது, எங்களால் 5000 கொடுத்து வாங்க முடியாதனால் போயிடும் என்று நொய்டா போன்ற இடங்களில் இருந்தெல்லாம் மக்கள் அவர்கள் சொந்த ஊருக்கு போய்விட்டார்கள். அப்பொழுதெல்லாம் எங்களிடத்தில் கேஸ் இருக்கிறது, அது இருக்கிறது, பெட்ரோல் இருக்கிறது, ஏதும் பஞ்சமே இல்லை, இதெல்லாம் பொய்யாக பரப்பப்படுகிறது என்று புருடா விட்டார்கள். இப்பொழுது இப்படி பேசுகிறார். மக்கள் ஏன் இதெல்லாம் நாட்டில் நடக்கிறது? உங்களுக்கு நன்றாக தெரியும். அதாவது நமது பிரதமர், அமெரிக்கனுடைய பிரதமர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? அதாவது இப்பொழுது உங்களுக்கு தெரியும், அவரால், அமெரிக்காவால், ட்ரம்பால் இந்த ஈரான் போர் துவங்கப்பட்டது. இஸ்ரேல் ஏற்கனவே அவன் காசா மக்களை அழித்து கொண்டிருக்கிறான், லெபனானுக்குள் பூந்திருக்கிறான், அங்கேயும் மடித்துக் கொள்கிறான். அவன் பல நாடுகளால் போர்க்குற்றவாளி என்று தடை செய்யப்பட்டிருக்கிறான். அவனுக்கு ஆதரவு கொடுப்பது, அவனுக்கு போர் தளவாடங்களை கொடுப்பது என்று இந்த ட்ரம்ப் ஆட்டமாடிக்கொண்டிருக்கிறார். இதில் பிப்ரவரி 28 ஈரானில் புகுந்து அதனுடைய தலைவரை கொன்றுவிட்டு, மற்ற பள்ளிகளில் குண்டுகளை போட்டு, அங்கும் 160க்கு மேல் குழந்தைகளை கொன்றுவிட்டு, இந்த மாதிரி அநியாயம் பண்ணி கொண்டிருந்தார்கள் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து. போரினுடைய மேலும் அம்சங்களை நான் இங்கு விரிவாக சொல்ல வேண்டியதில்லை. யாராவது தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் போடுங்கள், நான் அது விரிவாக இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த போரின் விளைவாக என்ன ஆயிற்று? இந்த வளைகுடா நாடுகளில் இருந்து பெட்ரோல், டீசல், கேஸ் எல்லாம் கொண்டு வருவது தடைப்பட்டிருக்கிறது. எப்படி தடைப்பட்டிருக்கிறது என்றால், ஈரான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மூஸ் என்ற ஜலசந்தியினுடைய வாயிலை மூடி வைத்திருக்கிறது. அதாவது
அது வாயிலை மூடியது என்றால் அது 33 கிலோமீட்டர் தூரமுள்ள ஒரு கடலின் பகுதி. அது வழியாக கப்பல்கள் வளைகுடா நாடுகளிலிருந்து அந்த கேஸ் பெட்ரோலை எடுத்துக்கொண்டு வரும். அதை ஈரான் மூடிவிட்டது. யாராவது வந்தால் நான் அடிப்பேன், எனக்கு டோல் கொடுத்து விட்டு போங்கள் என்று சொன்னது. இது ட்ரம்ப் என்ன பண்ணுகிறார், நீ என்ன சொல்வது என்று சொல்லி அவரும் சில கப்பல்களை கொண்டு வந்து நிறுத்தி, நான் பாரு அதிலிருந்து யாராவது வந்தால் நான் விட மாட்டேன் என்று அவரும் அங்கே போய் நிற்கிறார். இந்த போர் துவங்கும் முன் நரேந்திர மோடி என்ன பண்ணினார், அங்கே போய் இஸ்ரேலில் போய் நாங்கள் உங்களிடம் இருக்கிறோம், இஸ்ரேல் வந்து தந்தை நாடு, இந்தியா தாய் நாடு என்றாலும் பேசிவிட்டு வந்தார். வந்த ஓரிரு நாட்களில் இந்த போர் துவங்கியது. இப்பொழுது இதற்கு முன்னால் நாம் ஈரானிலிருந்து எண்ணெய், கேஸ் எல்லாம் வாங்கி கொண்டிருந்தோம். இந்த போருக்கு அப்புறம் ட்ரம்ப் என்ன சொல்லிவிட்டார், நீ இந்தியா ஈரானில் இருந்தோ அல்லது ரஷ்யாவிலிருந்தோ வாங்கி கொண்டிருந்தது மலிவு விலையில், அங்கேருந்து எண்ணெய் கேஸ் எல்லாம் நீங்கள் வாங்கக்கூடாது அப்படி என்று 1 மாத தடை, அப்புறம் கொஞ்ச நாள் நீடிக்கிறேன் என்று தடையை நீடித்தார். தடை இப்பொழுது இருக்கிறது. இதனால் இந்தியாவிற்கு ஒன்று ட்ரம்ப் நம்மீது விதித்த தடை, இன்னொன்று ஹார்மோஸ் ஜலசந்தியை அடைத்துவிட்ட பிரச்சனை. எந்த கப்பல்களும் இங்கு சரக்கு கொண்டு வருவதில்லை. ஆனால் ஈரானுடன் உள்ள நட்பு நாடுகளுக்கு ஈரான் அனுப்பி கொண்டு தான் இருக்கிறது. சைனா உதாரணமாக, சைனாவுக்கு தாராளமாக கேஸு ஆயில் எல்லாம் சென்று கொண்டு இருக்கிறது. அதை நிறுத்துவதற்கு அமெரிக்காவுக்கு துணிவில்லை. ஏனென்றால் அது ஒரு வல்லரசு சைனா. ஸோ இது மாதிரி சூழ்நிலையில் நமக்கு தட்டுப்பாடுகள் வந்துவிட்டன. எலெக்ஷன் முடியும் வரை மோடி அதை பற்றி பேசவே இல்லை. எலெக்ஷன் முடிந்தப்பன் இப்பொழுது வாய் திறக்கிறார். என்ன சொல்கிறார், தங்கம் வாங்காதீர்கள். நான் முன்பே சொன்னது போல இந்திய மக்கள் தங்கத்தை அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்கிறது. யாருக்கேனும் திருமணம் செய்தால் தங்கம் கொடுக்கிறார்கள் அல்லவா? ஸோ அது எமர்ஜென்சி காலத்தில், அவசர காலத்தில் தங்கத்தை வைத்து பணம் வாங்குவதற்கு தோதுவாக இருக்கிறது. இதனால் மக்கள் சேமிக்கிறார்கள். அதை வாங்கக்கூடாது என்று சொல்லிவிட்டால் ஏன் சொல்லுகிறீர்கள்? ஒரு வருடத்திற்கு வாங்கக்கூடாது, அது மாதிரி ஆடம்பர செலவுகளை செய்யாதீர்கள், நடத்தாதீர்கள் என்று சொல்கிறார். இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? இன்று என்ன செய்து விட்டார், வெளிநாட்டிலிருந்து வரும் தங்கத்திற்கு 16%, அதாவது 6%, 15% அதனுடைய இம்போர்ட் டியூட்டி, அதற்கு வரி போட்டு விட்டார். ஏனென்றால் விலை ஏறும், மக்கள் வாங்குவதை தவிப்பார்கள், குறைப்பார்கள் என்ற எண்ணத்தோடு. இதில் கூட பாருங்கள், அரசாங்கத்திற்கு ஒரு வருமானம் தேடுகிறார். மக்கள் எவ்வளவுதான் வரி கொடுப்பார்கள்? ஜிஎஸ்டி என்று உயிரை வாங்கி வாங்கி மக்களை இரத்தத்தை உறிஞ்சி அவர்களை பிச்சைக்கார நாடாக ஆக்கிவிட்டது. நாட்டில் உள்ள 40% சொத்துக்கள் 1% பணக்காரர்களிடம் இருக்கிறது. மீதமுள்ள 60% தான் மற்ற சாமானிய மக்களிடமும் மற்ற மக்களிடமும் இருக்கிறது. இது அவர்களை பாதிப்பதில்லை, சாமானியனைத்தான் பாதிக்கிறது. இது ஒரு பக்கம். பின்னர் சொல்கிறார், நீங்கள் இந்த மாதிரி வெளியில் வாகனங்களில் அன்னசரியாக செல்லாதீர்கள், விமானங்களில் வெளிநாட்டிற்கு செல்லாதீர்கள், இதுக்கெல்லாம் நமக்கு அதாவது பெட்ரோல் டீசல் இதெல்லாம் செலவாகும் இல்லையா? ஸோ அதுக்கு அவர் சேமிக்கிறாராம், நீங்கள்லாம் போகாதேங்கிறார். ஆனால் அப்படி சொல்பவர் அவர் சேமிக்கிறாரா, அவர் சிக்கனமாக இருக்கிறாரா என்றால் இல்லை. இதை சொல்லிக்கொண்டே என்ன பண்ணுகிறார், அவருடைய ரோடு ஷோ நடத்துகிறார். சொல்லிவிட்டு போயிட்டு குஜராத்தில் ரோடு ஷோ நடக்கிறார். அவருடைய ஒரு ரோடு ஷோவில் கிட்டத்தட்ட 20-30 வாகனங்களுக்கு மேலே இருக்கிறது. சில சமயங்கள் 100 வாகனம் கூட வரலாம். அவருடைய பிஜேபி முதல் மந்திரிகள் அப்படித்தான். அவர்கள் போனால் பின்னாடி இருந்து ஒரு கன்வாய், எக்கச்சக்கமான கார் போகும். அந்த காரெல்லாம் விலை உயர்ந்த கார்கள், எல்லாம் 10 கோடி 15 கோடி உள்ள கார்கள். அவைகள் 5 லிட்டர், அதாவது 1 லிட்டர் போட்டால் 5 கிலோமீட்டர் தான் போகும். இங்கே சாமானிய மனிதன்
பார்த்து பார்த்து வாங்குகிறார். நாம் 1 லிட்டர் டீசலோ பெட்ரோலோ போட்டால் நமக்கு எத்தனை கிலோமீட்டர் கிடைக்கும் என்று. ஆனால் அவர் மக்கள் பணிபுரத்தில் வாழும் ராஜா, மகாராஜா. 8,500 ரூபா, 8,500 கோடி விலையுள்ள வாகனத்தில் தனியாக செல்கிறார் மகாராஜா. அவருடைய வாகனம் எத்தனை டன்கள் இது குடிக்கும், ஃபியல், அதாவது பெட்ரோல், ஏவியேஷன் ஃபியலை குடிக்கும், எல்லோருக்கும் தெரியும். இப்படி நம்மளையும் சொல்லிவிட்டு எங்கெல்லாம் எல்லா இடத்துலையும் எலெக்ஷன் முடியணும் பல ரோடு ஷோகள் நடத்திவிட்டு, இது பேசி முடிந்தனும் ரோடு ஷோ நடத்திவிட்டு, நம்மளே வெளிநாடு போக வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இப்படி எங்கே கிளம்பிவிட்டார்? 5 நாடுகள் சுற்றுப்பயணமாக 15ஆம் தேதியிலிருந்து கிளம்பிவிட்டார். மக்களுக்குத்தான் உங்களுடைய போதனை. நீங்கள் ஒரு தலைவராக அதை ஃபாலோ பண்ண மாட்டீர்கள். எல்லோரும் இப்பொழுது அவரை கிரிட்டிசைஸ் செய்தார்கள். அதற்காக வேண்டி அவர் குறைக்கிறாராம். எங்களுடைய கன்வாயை நான் குறைத்துக் கொள்கிறேன். அதே போல் சில முக்கிய மந்திரிகள் நாங்களும் கொஞ்சம் குறைத்துக் கொள்கிறேன். ஏன் நீங்கள் வெளியே போகாதீங்க? அவர் என்ன சொல்கிறார்? எல்லாம் வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசுங்கள், மீட்டிங்கெல்லாம் பண்ணாதீர்கள். ஏன் நீங்களும் வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசுங்கள். நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறீர்கள், நீங்கள் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக பேசுங்களேன். நீங்கள் வெளிநாடு போயிட்டு வந்து என்ன நடந்தது? இந்தியாவுடைய தராதரம் உயர்ந்ததா? எங்கே பார்த்தாலும் இந்தியாக்கா டங்கா பஜ்ராய், என்ன டங்கா பஜ்ராய்? உங்களுக்கு உலக அரங்கில் ஒரு மரியாதையும் இல்லை. உங்களால் இந்தியாவுடைய மரியாதையே போய்விட்டது. இப்பொழுது இதுவரை நாட்டை ஆளுங்கள். உங்களால் தான் இந்த நாட்டிற்கு இந்த நிலைமை. எலெக்ஷனில் என்னவென்றால் எலெக்ஷன் கமிஷனை வைத்துக்கொண்டு SCR நடத்திவிட்டு மிஷின்களை வைத்துவிட்டு ஜெயித்து விடுவது. மிஷின்களை இன்னும் ப்ரூவ் பண்ணவில்லை. அதனால் நான் அது உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் பல பேர் சொல்லுகிறார்கள், அமெரிக்காவில் இல்லை, மற்ற நாடுகளில் இல்லை, இங்கே மாத்திரம் மிஷின் எதற்கு? நீங்கள் அது ஊழல் செய்ய வேண்டாம், அதை தூக்கி போட்டுவிட்டு வாக்குச்சாவடி தைரியமாக வாக்கு சீட்டில் நீங்கள் நடத்துங்களேன். ஏன் திரும்பி திரும்பி மக்கள் சொன்னால் கூட ஓகே, நீங்கள் சரியாக கூட இருக்கலாம், மக்கள் வேண்டாம் என்று சொல்கிறார்கள். மக்களுக்காக மிஷின்களை தூக்கி எறிந்துவிட்டு பழையபடி மற்ற நாடுகள் எல்லாம் எப்படி பேலட் பேப்பரில் போடுகிறார் அது மாதிரி நடத்துங்களேன். ஏன் இந்த பிடிவாதம்? ஏன் SCRஐ வைத்து மக்களுடைய ஓட்டையெல்லாம் அவர்கள் ஓட்டு போட விடாமல் நீங்கள் அவரை மக்களை ஓட்டு போட விடாமல் அவர் உரிமைகளை பறித்துவிட்டு நீங்கள் எலெக்ஷன் நடத்தி வெளியிலிருந்து ஆட்களை கூட்டு ஜெயிக்கிறீர்கள்? நீங்கள் அப்படியே இருந்து கொண்டு தான் இருப்பீர்களா? சுதந்திர நாட்டில் மக்களுக்கு இருக்க ஓட்டுரிமையை பயன்படுத்தி நீங்கள் வேண்டும் என்று கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு அவர்கள் வேண்டாம் என்று உங்களை தூக்கி எறிய நினைத்தால் முடிய மாட்டேங்கிறது. எல்லாம் நீங்கள் எலெக்ஷன் கமிஷனை உங்களை வைத்துக்கொண்டு நீங்களே டிசைட் பண்ணி ஒருவரை கொண்டு அவருக்கு இம்ப்யூனிட்டி கொடுத்து பார்லிமெண்ட்டில் சட்டங்களை ஏற்றி அவரை இன்னும் ஆக்ஷன் எடுக்க விடாமல் நீங்கள் செய்து வைத்திருக்கிறீர்கள். இந்த மாதிரி நாடு நடக்கிறது. மக்களுடைய அவருடைய வாய்ஸை யாரும் கேட்க முடியவில்லை. நீங்கள் வைத்து தான் சட்டமாக இருக்கிறது. அப்புறம் ரூபாயின் மதிப்பு விழுந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் வரும்போது நாங்கள் ஒரு டாலருக்கு 45 ரூபாய் கொண்டு வந்து விடுவோம் என்றால் சொன்னீர்கள். அப்பொழுது மன்மோகன் சிங் இருக்கும்பொழுது ஐ திங்க் 64-65 ரூபாய் இருந்தது. இன்று அதை 95.7 என்ற ரூபாய் என்ற நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்திவிட்டீர்கள். நீங்கள் மன்மோகன் சிங் எவ்வளவு கிண்டல் செய்தீர்கள். ஒரு ரூபாயின் மதிப்பு விழுகிறது என்றால் ஆட்சி சரியில்லை, ஆள்பவன் சரியில்லை என்று சொல்கிறீர்கள். அது இப்பொழுது உங்களுக்கு பொருந்தவில்லையா? இவ்வளவு தூரம் நீங்கள் பணத்தை கொண்டு வந்து இந்த நிலையில் நிறுத்திவிட்டீர்கள். எக்கனாமி, இந்தியனுடைய பொருளாதாரத்தை அடியோடு ஒன்றுமே செய்ய முடியாத அளவிற்கு ஒரு அபாயகரமான ஒரு கட்டத்திற்கு கொண்டு வந்து நிறுத்திவிட்டீர்கள். அடுத்தது இப்பொழுது பிரிக்ஸ் மாநாடு நடக்கிறது. ஈரானுடைய இவர் ஃபாரின் மினிஸ்டர், வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்திருக்கிறார், அப்பாஸ் அக்ராச்சி. அந்த நேரத்தில் நீங்கள் நாட்டை விட்டு வெளியே செல்வதற்கு, அவரை சந்திக்கிறதுக்கு முகம் இல்லாமல் வெளியே 5 நாடுகளுடைய சுற்றுப்பயணத்தை 15ஆம் தேதியிலிருந்து செய்கிறீர்கள்.
மற்றவர்கள் அவர்களுடன் மீட்டிங் செய்வார்கள், எனக்கு தெரியாது. இன்று கூட ட்ரம்ப் சைனாவில் இருக்கிறார், அங்கே மீட்டிங் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி நாட்டினுடைய நிலைமை. பார்லிமெண்ட்டு கூட சரியாக வருவதில்லை. பார்லிமெண்ட்டில் எதிர்க்கட்சிகளை சந்திப்பதற்கு வருவதில்லை. எப்பாவது நினைத்தால் வருவது, அப்புறம் அவர்களை திட்டுவது, நேரு காந்தியை திட்டுவது என்றால் வருவது, வந்தால் இதைத்தான் பேசுவது. நேரு காந்தி எல்லாம். இப்பொழுது நாட்டினுடைய நிலைமைக்கு நேரு காந்தி தான் பொறுப்பா? அவர்கள் ஏற்படுத்தி வைத்த பப்ளிக் செக்டார் எல்லாத்தையும் பிரைவேட்டு கொடுத்து விட்டீர்கள். நாட்டை எடுத்து அதானி கொடுத்து விட்டீர்கள். காடு, ரோடு எதுவுமே விட்டு வைக்கவில்லை. இந்த மாதிரி நாடு மோசமான நிலையில் போய்கொண்டிருக்கிறது. இப்பொழுது மக்கள் உங்களிடத்தில் கல்வி அவர்கள் படிக்க முடியாத நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுவிட்டீர்கள். வடநாட்டில் பல பள்ளிகளை மூடிவிட்டீர்கள். ஒரு பீகாரில் ஒரு கல்வி அமைச்சர் சொல்கிறார், பெண்கள் எதுக்கு படிக்க வேண்டும் என்று கேட்கிறார். இன்று நீட் பிள்ளைகள் 22 லட்சத்துக்கு மேலான குழந்தைகள் நீட் எழுதி அதில் பேப்பர் லீக் ஆகி அந்த பரீட்சையை நீங்கள் கேன்சல் செய்திருக்கிறீர்கள். இந்த பேப்பர் லீக் என்பது அடிக்கடி உங்களுடைய ஆட்சியில் நடக்கிறது. நீட் எதற்காக நடத்துகிறீர்கள்? தமிழ்நாடு ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக் கொண்டிருக்கிறது, நீட் என்பது மக்களை, மாணவர்களை வருத்துவது. அதாவது அந்த குழந்தைகளுடைய தாய் தகப்பனை உறிஞ்சுவது. லட்சக்கணக்கில் கோச்சிங் கிளாஸஸ் நடக்கிறது. அவர்களுக்கு ஒரு வியாபாரம் நடப்பதற்காக இந்த நீட் கொண்டு வரப்பட்டது. நீட்டில் கம்மி மார்க் எடுத்தவனெல்லாம் டொனேஷன் கொடுத்து காலேஜில் சேர்ந்து விடுகிறான். மிடில் கிளாஸ் யாருமே சேர முடியவில்லை. மெரிட் என்று சொன்னீர்கள். அந்த மெரிட்டை காசுக்கு விற்கிற நிலைமை கொண்டு வந்து நிறுத்திவிட்டீர்கள். ஏன்னா நீட் இருந்தால்தான் மெரிட் இருந்தால்தான் அந்த கல்வி தரமாக இருக்கும் என்றெல்லாம் கதை விட்டு மக்களை இந்த நிலை கொண்டு வந்து விட்டீர்கள். மாணவர்கள் தவிக்கிறார்கள். சில பேர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், செகண்ட் அட்டெம்ப்ட், தேர்ட் என்று வயதை வீணாக்குகிறார்கள். அப்படியே எம்பிபிஎஸ் படுத்தி விட்டால் என்ன கிழிக்கிறது சம்பளம்? 30,000. ஒரு கூலியை விட கம்மியாக கேவலமாக இருக்கிறது. இதற்கு ஏன் எனக்கு புரியவில்லை. மக்கள் எதற்கு போய் டாக்டர் படிக்கணும் என்று இவ்வளவு பணம் மக்களுடைய டயத்தை வேஸ்ட் செய்கிறார்கள்? ஏனென்றால் அவர்கள் மக்கள் இப்படி பேச வேண்டும் என்பதற்காக, மக்கள் மெடிக்கல் காலேஜில் சேர வேண்டாம் என்பதற்காக இந்த நிலைக்கு நீங்கள் தள்ளி இருக்கிறீர்கள். நாளை அவர்கள் வெக்ஸாகி மெடிக்கல் படிப்பதை விட்டு விடுவார்கள். அப்பொழுது நீங்கள் வேறு ஸ்ட்ராட்டஜி கையாண்டு யாருக்கு சீட்டு கொடுக்க வேண்டுமோ அவருக்கு கொடுப்பீர்கள். முன்பு நடந்ததல்வா? சமஸ்கிருதம் படிக்க தெரிந்திருக்க வேண்டும், அப்பொழுதுதான் மெடிக்கல் சீட் என்று நீங்கள் அந்த நிலைக்கு கொண்டு வருவீர்கள். எனவே நாடு மோசமான நிலையை அடைந்திருக்கிறது. இன்று கேஸ் சிலிண்டர் விலையெல்லாம் நீங்கள் ஏற்றிருக்கிறீர்கள். கமர்ஷியல் கேஸ் சிலிண்டர் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே 1900 ஏதோ இருந்தது, 3000க்கு மேலே ஆகிவிட்டது. இன்னும் பாருங்கள், டொமஸ்டிக் கன்சியூமருக்கு இப்பொழுது இந்த புக்கிங் டயத்தை இன்க்ரீஸ் பண்ணீர்கள், அதாவது நாள்களை அதிகப்படுத்தியுள்ளீர்கள். இன்னும் அந்த அந்த சிலிண்டர் விலையும் இன்னும் உயரத்தான் போகிறது. என்னைக்கு இந்த நார்மல் நம்ம லைஃப் வருமோ என்று புரியவே இல்லை. கொரோனா போல இப்பொழுது மக்களை வீட்டில் இருக்க சொல்லுகிறீர்கள். மக்களை ஆள வேண்டும். நீங்கள் உங்களுடைய வெளியுறவு கொள்கை சரியாக இருந்திருந்தால் இன்று மக்கள் இந்த நிலைக்கு வந்திருக்க மாட்டார்கள். என்ன சொல்கிறீர்கள்? வெளிநாட்டு பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. பயன்படுத்தாதீர்கள். நீங்கள் அணியும் எல்லாமே அதுதான். நீங்கள் அணியும் கண்ணாடி, அதாவது கூலிங் கிளாஸ், நீங்கள் பயன்படுத்தும் பேனா, நீங்கள் பயன்படுத்தும் வாட்சு, நீங்கள் சாப்பிடும் இந்த மஷ்ரூம், அதெல்லாம் வெளிநாடு இல்லையா? இப்போ இந்தியாவில் போய் பாருங்கள், மேக் இன் இந்தியா என்று சொல்கிறீர்கள். என்ன நடக்கிறது? எல்லாம் சைனாவிலிருந்து இம்போர்ட் பண்ணி அதற்கு ஒரு லேபிள் ஒட்டி மேக் இன் இந்தியா அசம்பிள் பண்ணி. இன்றைக்கி சொல்லுங்கள், சைனாவினுடைய பொருள் தான் இந்தியாவில் ஜாஸ்தியாக, ஏன் இந்தியா உலகம் முழுவதும் இருக்கிறது. என்ன மக்களுக்கு விஞ்ஞான அறிவை வளர்ப்பதற்கு நீங்கள் ஆக வேண்டிய காரியம் செய்ய வேண்டும். நீங்கள் எல்லாம் மூட நம்பிக்கை பரப்பீர்கள். மூத்திரம் கொடி, மாட்டு மூத்திரம் கொடி, மாட்டு சாணம் தின்னு, அதிலிருந்து கேன்சர் சரியாகிறது, அது சரியாகிறது, கொரோனா போகிறது என்றெல்லாம் கதைவிட்டு கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது கூட பாருங்கள், தமிழ்நாட்டில்
தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் என்ன சொல்லுகிறார்? ஒரு ஜோசியக்காரரை கொண்டு வந்து அரசு சம்பளத்தில் அவரை ஸ்பெஷல் ஆஃபீஸராக போடுகிறார். அப்படி என்றால் அவர் ஜோசியத்தில் நம்பிக்கை உள்ளவர். அவருடைய திறமையில் அவர் நம்பிக்கை இல்லை, ஜோசியத்தை நம்புகிறார். மக்கள் எல்லாம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவுடன் அவரை நீக்கிவிட்டார். அது இது அதாவது மன வருத்தத்தந்த ஒரு நிகழ்வாக நடக்கிறது. அது மத்திய அரசாங்கம் இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கம் இருந்தாலும் சரி. தூய ஆட்சி கொடுப்பதற்காக வந்தார் தமிழகத்தில். அவர் என்னென்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? இன்று எல்லா கட்சிகளையும் போய் என்னோட வந்து சொன்னார். அவர் சந்தர்ப்பவாதிகள் எல்லாம் இன்று அவருடன் போய் சேர்ந்திருக்கிறார்கள். அவர் எப்படி ஜெயித்து வந்தார் என்பதற்கு பல தியரி இருக்கிறது. நீங்கள் எல்லாம் சோசியல் மீடியாவில் பார்த்திருப்பீர்கள். என்ன அவர் இது முதலமைச்சராக வந்து விட்டார், இப்படி என்ன தமிழகத்தினுடைய தலையெழுத்து? அவரை திருத்திக் கொள்ள வேண்டும். அவர் திருந்து கொண்டு ஒரு நல்ல அவர் கொடுத்திருக்க வாக்குறுதிகள் இல்லாமல் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள். 6 கேஸ் சிலிண்டர் எப்படி கொடுப்பார்? இந்தியாவுக்கே கேஸ் கிடைக்க மாட்டேங்கிறது. இதெல்லாம் அவர் தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா? நாட்டில் என்ன நிலைமை, நமக்கு கேஸ் வருகிறதா வரவில்லையா, ஈரான் அமெரிக்கா போர் நடந்து கொண்டிருக்கிறது, மக்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் 6 சிலிண்டர் கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுக்கும். ஒரு சிலிண்டருக்கு இங்கே வக்கு இல்லை. அப்புறம் இவ்வளோ பணம் கொடுப்பேன், அவ்வளோ பணம் கொடுப்பேன், எல்லாம் மற்றவங்க சொன்ன மாதிரி தான் இவரும் சொல்லி கொண்டு இருக்கிறார். மற்றவர்கள் இன்னும் தமிழகத்தை முன்னே எடுத்து சென்றுள்ளார்கள். அது தொழில்துறையாக இருக்கட்டும், அது மற்ற வளர்ச்சிகளாக இருக்கணும். இவர் வளர்ச்சியை பற்றி ஒன்றுமே சொல்லவில்லை. எல்லாம் உங்களுக்கு இவ்வளோ கொடுக்குறேன், தங்கச்சிக்கு கொடுக்குறேன், மாமா சீரு கொடுக்குறேன், அம்மாவுக்கு கொடுக்குறேன் பணம், இதை தான் சொல்லிகிட்டே வந்தார். ஒழிஞ்சு தமிழகத்தை எப்படி வளர்ச்சி பாதையில் கொண்டு வந்தேன். இப்பொழுது என்ன சொல்வது, ஸ்டாலின் அவர் 11% வளர்ச்சி அடைய வைத்திருக்கிறார் தமிழகத்திற்கு போகும்போது. அதைவிட நான் முன்னாடி கொண்டு வருவேன், அதற்கு என்ன தேவையோ அந்த காரியங்களை செய்வேன் என்று நீங்கள் அதற்குள்ள திட்டங்களை சொல்ல வேண்டும். அதை விட்டுவிட்டு கஜானாவை காலி பண்ணிவிட்டு போய்விட்டார். கஜா காலி அப்படியே வைத்துக்கொள்வோம். கஜாலா காலி பண்ணிவிட்டார் என்றாலும் மக்களுக்கு செய்ய வேண்டியதை சோசியல் வெல்ஃபேர் எல்லாம் செய்தார். நாட்டையும் முன்னேற்றத்தையும் 11% கொண்டு அந்த நிலைமை வைத்துள்ளார். இந்தியாவிடமிருந்து இந்தியாவிலேயே நல்ல ஒரு முதல் மாநிலமாக கொண்டு போய் வைத்திருக்கிறார். கல்வியாக இருக்கட்டும், தொழில் துறையாக இருக்கட்டும், எவ்வளவு அதாவது முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வந்தார் பாருங்கள். டிஆர்பி ராஜா அவர் 12 லட்சம் கோடியை முதலீடாக கொண்டு வந்தார். அவரை ஒரு சாதாரண இன்னொரு மனிதர் தோற்கடித்து விட்டார். இன்னும் இந்த தலைவர் ஸ்டாலின் எப்படி தோற்றார் என்பது பெரிய கேள்விக்குறி. அதே போல் மம்தா பானர்ஜி எப்படி தோற்றார் என்று பெரிய கேள்விக்குறி. அவர்கள் பார்ட்டி தோற்கலாம், ஆனால் இந்த தலைவர்கள் எப்படி தோற்கடிக்கப்பட்டார்கள் என்பதற்கு ஒரு ஆய்வு தேவை. அதே மாதிரி பினராயி விஜயன், அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால், இந்த தலைவரெல்லாம் மத்திய அரசை எதிர்த்து கேள்வி கேட்டவர்கள். இவரெல்லாம் அவருடைய கட்சியை விடுங்கள், அது தோற்றிருக்கலாம். இவர்களை எப்படி குறிவைத்து தோற்கடிக்கப்பட்டார்கள் என்பது $1 மில்லியன் கேள்வி. இதற்கு சரியான ஆய்வு தேவை. எனவே நான் என்ன சொல்கிறேன், நாட்டை சரியாக நடத்துங்கள், நல்ல பாதையில் எடுத்து செல்லுங்கள். இது போன்று கொரோனா டயத்தில் வந்து இந்த இது அடிங்க, கோல் அடிங்க, பாத்திரத்தை தட்டுங்க, தீபத்தை ஏற்றுங்க, 9 மணிக்கு வந்து நின்றுக்கங்க, இப்படியெல்லாம் சொல்லி மக்களை வந்து திசை திருப்ப வேண்டாம். மக்களுக்கு நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லுங்கள், பின்னோக்கி சென்று விடாதீர்கள். இப்போ நீங்கள் 11 வருடத்தில் ஆட்சி செய்த ஆட்சியினால் இன்னும் இந்தியா பின்னுக்கு போய்விட்டது. வந்தப்போ சொல்கிறது 22 அது நாடாயிரும், 25 இப்படி ஆகிடும். இப்போ போய் 2047 நீங்கள் இருப்பீர்களா முதல் உயிரோட? நாம் இருப்பேனா? மக்கள் இருப்பார்களா? என்ன இது மாதிரியெல்லாம் வரும்போது அப்படி தான் சொல்வீர்கள். அச்சதின் நாயகா, என்ன அச்சதின் வந்து கிழித்து விட்டது? அச்சதின் இன்னும் 2047 வருமா? இதெல்லாம் ஒரு வாக்குறுதி, இதெல்லாம் மக்கள் நம்பி ஓட்டு போடுவார்கள் என்று சொன்னால் இது ஒரு பெரிய கேள்வி. மக்களை இது மாதிரி
சும்மாவது 2 கோடி வேலை கொடுக்கிறேன் வருஷத்திற்கு என்றெல்லாம் சொல்லி கொண்டு வந்தீர்கள். அப்புறம் கிடையாது, அது சும்மா எலெக்ஷனில் சும்மா அப்படி அள்ளி விட்டோம். 15 லட்சம் இந்த 2 கோடி எல்லாம் என்று அமித்ஷா சொல்லுகிறார். நீங்கள் இந்த மாதிரி மக்கள் மறந்து விடுவார்கள், அது விடுவார்கள். அதாவது இதையே நீங்கள் எவ்வளவு நாள் செய்வீர்கள்? எல்லோருக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இருக்கிறது. ஒருவனை ஒரு நாள் ஏமாற்றலாம், எல்லோரையும் எல்லாரானாலும் எல்லா நாட்களிலும் ஏமாற்ற முடியாது என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். அது மாதிரி நீங்கள் இந்த பொய்களையும் பித்தலாட்டங்களையும் நீங்கள் எவ்வளவு நாளைக்கு நீங்கள் கொண்டு செல்வீர்கள்? அதற்கும் ஒரு எல்லை உண்டு. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் இருப்பான் என்பது தமிழில் சொல்லப்படுகின்ற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வாக்கு. எனவே திருந்த பாருங்கள், நாட்டினுடைய நலனுக்காக வேலை செய்யுங்கள். ஒரு சில பணக்காரர்களிடம் பணம் வாங்கி கொண்டு அவருக்காக வேலை செய்யாதீர்கள், நாட்டை நாசப்படுத்தாதீர்கள். இதுதான் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.